Hi dears, welcome to SK Spoken English Academy and ஏகலைவ கலைக்கூடம். நான் தான் உங்கள் சரவணகுமார். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன சார் பார்த்துருந்தோம்? டே 7ஆக இருக்கட்டும் இல்லை டே 8ஆக இருக்கட்டும், எல்லாமே என்ன பண்ணியிருந்தோம்? டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் வித் சேம் ப்ரொனன்சியேஷன் அப்படிங்கிற டாபிக் தான் பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ ஓகே, அதில் கண்டினியூட்டி தான் இது இல்லைங்களா? இன்றைக்கி என்ன பண்ணிக்க ஒரு 20 வேர்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் பாருங்கள், இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா 7ஆக இருக்கட்டும் இல்லை 8ஆக இருக்கட்டும், எல்லாமே ரெண்டு வேர்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா? அதாவது ரெண்டு வேர்ட்ஸ் மட்டும் அது ப்ரொனன்சியேஷன் எப்படி வருதுன்னு சொல்லி. இன்னைக்கு பாருங்க 3 or more than 3 வச்சு தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், SION அப்படின்னு என்ன சொல்ல வரும்? சன் ஓகேங்களா? SION TION SON SUN இந்த நாலுக்குமே என்ன சவுண்டு? நாலுக்குமே சன் அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷன் கொடுக்கணும். என்ன சவுண்ட் கொடுக்கணும்? சன் அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷன் தான் கொடுக்கணும். அடுத்து SEN CEN ZEN இது எல்லாமே நமக்கு சென் அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷன் தான் கொடுக்கணும். அடுத்து THE அப்படின்னாலும் THI அப்படின்னாலும் THY அப்படின்னாலும் T அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷன் நம்ம கொடுக்கணும். அடுத்து SHE SEE SEA மூணு பார்த்தீங்களா? லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆகுது, ஆனால் ப்ரொனன்சியேஷன் இருக்கு சேமாக இருக்கு. C அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷன் வருது. அடுத்து ISE ICE IZE இந்த மூணுமே வரும்போது நம்ம என்ன கொடுக்கணுமா? ஐஸ் அப்படிங்கிற சவுண்ட் தான் கொடுக்கணும். அடுத்து EAD அப்படின்னாலும் EED அப்படின்னாலும் EET அப்படின்னாலும் என்ன ப்ரொனன்சியேஷன் வருது? ஈட் அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷன் வருது. புரியுதுங்களா? அடுத்து இதை பாருங்களேன், நல்லா பாருங்க. இந்த 67 நல்லா பாருங்க. UC அப்படின்னாலும் AC அப்படின்னாலும் AK அப்படின்னாலும் AG அப்படின்னாலும் ACK அப்படின்னாலும் அக் சவுண்ட் தான் வரும். எத்தனை சார்? கிட்டத்தட்ட 5 லெட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா? 5 வேர்ட்ஸ் இருக்குது பாருங்க. UC AC AK AG ACK எல்லாத்துக்குமே அக் அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷன் தான் கொடுக்கணும். அடுத்து இதை பாருங்க, AP AB UP UB எல்லாமே என்ன சவுண்டு? அப் அப்படிங்கிற சவுண்டு தான் கொடுக்கும். அடுத்து CER SER ZER இதெல்லாம் ஷேர், என்னது? ஷேர் அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கும். அடுத்து SES CES ZES இதெல்லாம் வரும் செஸ் அப்படிங்கிற சவுண்டு. என்ன சவுண்டு? செஸ் அப்படிங்கிற சவுண்டை கொடுக்குது. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, URN ORN ARN மூணுமே பாருங்க லைட்டாக டிஃபரன்ஸ் ஆகுதா? ஆனால் மீனிங் பாருங்க, ப்ரொனன்சியேஷன் பாருங்களேன், ஆன் அப்படின்னு வருது. புரியுங்களா? ஆன் அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷன் வருது. அடுத்து பாருங்க, இதில் பாருங்க என்டையர் லைட்டாக சேஞ்ச் ஆகி பாருங்க. இங்கே S வந்திருக்கு, இங்கே C வந்திருக்கு, இங்கே Z வந்திருக்கு. அப்போ ASC ACE AZT ஆனால் சவுண்ட் என்னது? ஏஸ் அப்படிங்கிற சவுண்டு தான் வருது. அடுத்து RIGHT RITE RIDE இதெல்லாம் என்ன சார்? ரைடு அப்படின்னு சவுண்ட் வரும். என்ன? ரைட் அப்படின்னு சவுண்ட் வரும். அடுத்து இதை பாருங்க, KNEW NEW NUE இதெல்லாமே சவுண்ட் வருது. நியூ அப்படிங்கிற சவுண்டை கொடுக்குது. அடுத்து பாருங்க, இது பாருங்களேன், லெட்டர்ஸ் அப்படி டிஃப்ரெண்ட் ஆகுது. OUD OVED OWED இதெல்லாமே என்ன சவுண்ட் நமக்கு? அவுட். என்ன சவுண்டு? அவுட் அப்படிங்கிற சவுண்ட் வருது. அடுத்து CENT SENT SEND இதெல்லாமே நமக்கு சென்ட் அப்படிங்கிற சவுண்டை கொடுக்குது. அடுத்து RUTE ROOT ROOD இதெல்லாமே ரூட் அப்படின்னு சவுண்டை இருக்கும். அடுத்து VICE VISE WISE இந்த மூணுமே என்ன சவுண்ட் வரும் நமக்கு? வாய்ஸ் அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கும். அடுத்து MAC MAK MAG இந்த மூணுமே இருக்குது. லெட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் சவுண்டு சேம் சவுண்டு தான். மேக் அப்படிங்கிற சவுண்டு கொடுக்குது. இந்த சவுண்டு மேக் அப்படின்னு கொடுக்குது. CO GO KO இதெல்லாம் நமக்கு என்ன சவுண்ட் வரும்? கோ அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கும். புரியுதுங்களா? டோட்டலாக நம்ம எத்தனை சொல்லியிருந்தோம்? நம்ம அதாவது 7ல் 30 சொல்லியிருந்தோம், 8ல் 30 சொல்லியிருக்கோம், இப்போ 9ல் 20 சொல்லியிருக்கோம், அப்போ கிட்டத்தட்ட 80 சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஆனால் எவ்வளோ டோட்டல் ஓவராலாக இருக்குன்னு சொன்னால் நமக்கு 150 இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? 150ல் 80 மட்டும் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம உங்களுக்காக போர்டில் எழுதி போட்டு இது பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் உங்களுக்கு இன்னும் 70 வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா, நாங்கள் PDF-ஆக போட்டு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்றேன். மேலே இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க, கால் பண்ணுங்க, இல்லாட்டி என்ன பண்ணுங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்பர் என்ன ஒன் சைட் நான் சொல்கிறேன், மேலே கிளியராக தெரியலைன்னா நோட் பண்ணிக்கிங்க. 8189969797 முடிச்சுங்க. ஸோ இந்த நம்பரை உங்களுக்கு கான்டெக்ட் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் நெய்பரிங் பீப்புளாக இருந்தால் நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். 3 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குங்க. தொட்டியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரெயின் அகாடமி இருக்குல்ல, அதில் அங்கே நம்ம தான் போய் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ப்ளஸ்
பாலசமுத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கே டியூஷன் சென்டரில் எஸ்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் அகாடமின்னு சொல்லி நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். அதுவும் காட்டுப்புத்தூரில் பஸ் ஸ்டாண்ட் நேர் ஆப்போசிட்டில் ஏகலைவா கலைக்கூடம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அங்கேயும் நம்ம தான் போய் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சப்போஸ் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபோனில் காண்டாக்ட் பண்ண முடியல, நேரில் தான் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா டைம் சொல்லுவாங்க. அந்த டைம் நீங்கள் இது பண்ணும்போது என்ன நீங்கள் மீட் பண்ணலாம். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வி வில் சி த டேட் 10 வீடியோ.